பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஜீவ வார்த்தை 2024ஆம் ஆண்டிற்கான வேதாகம தேர்வு வினாத்தாள் விடை பிரிவு வாலிபர் மற்றும் பெரியோர். வேத பகுதி மத்தேயு. இதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஜீவ வார்த்தை 2024ஆம் ஆண்டிற்கான வேதாகம தேர்வு வினாத்தாளில் மொத்தம் 100 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. 80 மதிப்பெண்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்க கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளன. 20 மதிப்பெண்கள் மனப்பாடத்திலிருந்து கேட்கப்பட்டுள்ளன. வாங்க இதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க மொத்த மதிப்பெண்கள் 80. கேள்வி எண் 1. கீழ்க்கண்ட பெயர்களில் இயேசுவின் வம்ச வரலாற்றில் இடம் பெறாதவர் யார்? ஏ. தாவீது, பி. செருபாபேல், சி. மோசே, டி. ஆபிரகாம். விடை சி. மோசே. வசன இருப்பிடம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை இயேசுவின் வம்ச வரலாறு இடம் பெற்றுள்ளது. அதில் மோசேயின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. கேள்வி எண் 2. ரூத் மற்றும் போவாசின் மகன் யார்? ஏ. தாவீது, பி. ஓபேத், சி. சல்மோன், டி. சாலமோன். விடை பி. ஓபேத். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 3. யோசேப்பு எப்படிப்பட்ட மனிதன்? ஏ. நீதிமான், பி. துன்மார்க்கன், சி. தீர்க்கதரிசி, டி. உத்தமன். விடை ஏ. நீதிமான். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 4. யோசேப்பின் சொப்பனத்தில் இயேசு என்ன செய்வார் என்று தேவதூதன் கூறினார்? ஏ. ரோமர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றுவார், பி. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார், சி. இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பார், டி. மக்களை நியாயந்தீர்த்து தண்டனை கொடுப்பார். விடை பி. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 5. இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஏ. மேய்ப்பன், பி. விடுவிப்பவர், சி. பரிசுத்தர், டி. தேவன் நம்மோடு இருக்கிறார். விடை டி. தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 6. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடி வந்தவர்கள் யார்? ஏ. மேய்ப்பர்கள், பி. தேவதூதர்கள், சி. மக்கள், டி. சாஸ்திரிகள். விடை டி. சாஸ்திரிகள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 7. இஸ்ரவேலை ஆளும் பிரபு எந்த இடத்திலிருந்து புறப்படுவார்? ஏ. எருசலேம், பி. பெத்லகேம், சி. சமாரியா, டி. எகிப்து. விடை பி. பெத்லகேம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 8. கீழ்கண்டவற்றில் எவை யோவான் ஸ்நானனை விவரிக்கிறது? ஏ. சணல் நூல் கச்சையை அணிந்தவன், பி. ஒட்டக மயிர் உடையை தரித்தவன், சி. பாலும் காட்டு தேனும் அவன் உணவு, டி. மேற்கண்ட அனைத்தும். விடை பி. ஒட்டக மயிர் உடையை தரித்தவன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. இதை யார் கூறியது? மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஏ. இயேசு, பி. காய்பா, சி. யோவான் ஸ்நானன், டி. 12 சீஷர்கள். விடை சி. யோவான் ஸ்நானன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 10. யோவான் இயேசுவை குறித்து என்ன சொன்னான்? ஏ. இவர் யோசேப்பு மற்றும் மரியாளின் குமாரன், பி. இவர் நசரேயன் எனப்படுவார், சி. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், டி. இவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். விடை டி. இவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 11. சாத்தான் இயேசுவினிடத்தில் தன்னை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டால் எவைகளை தருவதாக கூறினான்? ஏ. உலகத்தின் சகல ராஜ்யங்கள், பி. பரலோகத்தின் பொக்கிஷம், சி. செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும், டி. அனைத்து யூதா இஸ்ரவேல் தேசம். விடை ஏ. உலகத்தின் சகல ராஜ்யங்கள். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். கேள்வி எண் 12. பிசாசானவன் இயேசுவை விட்டு விலகி போன பின்பு யார் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள்? ஏ. சீஷர்கள், பி. மக்கள், சி. தேவதூதர்கள்,
டி ஊழியக்காரர்கள். விடை சி தேவதூதர்கள். மத்தேயு 4:11. கேள்வி எண் 13. எந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தான்? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏ எரேமியா, பி மல்கியா, சி யோவான், டி ஏசாயா. விடை டி ஏசாயா. மத்தேயு 4:15 மற்றும் 16. கேள்வி எண் 14. இயேசு என்ன பிரசங்கம் பண்ண தொடங்கினார்? ஏ உன்னைப் போல பிறரை நேசி. பி மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சி என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். டி உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. விடை பி மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மத்தேயு 4:17. கேள்வி எண் 15. உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று யாரிடம் இயேசு சொன்னார்? ஏ யோவான் ஸ்நானகன், பி மத்தேயு ஆயக்காரன், சி சீமோன் அந்திரேயா, டி பரிசேயர்கள். விடை சி சீமோன் அந்திரேயா. மத்தேயு 4:18 மற்றும் 19. கேள்வி எண் 16. எந்த சகோதரர்கள் தங்கள் படவையும் தகப்பனையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்? ஏ சீமோனும் பேதுருவும், பி யாக்கோபு யோவான், சி பேதுரு யாக்கோபு, டி சீமோனும் யோவானும். விடை பி யாக்கோபு யோவான். மத்தேயு 4:21 மற்றும் 22. கேள்வி எண் 17. யார் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள்? ஏ இயேசு, பி உலகத்தை சுதந்தரிக்கிறவர்கள், சி இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், டி சமாதானம் பண்ணுகிறவர்கள். விடை டி சமாதானம் பண்ணுகிறவர்கள். மத்தேயு 5:9. கேள்வி எண் 18. இயேசுவி நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்தும் போது சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், ஏனென்றால் டேஸ். ஏ பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பி இரக்கமுள்ளவர்கள் ஆவீர்கள். சி ஒளியாயிருப்பீர்கள். டி மேற்கண்ட அனைத்தும். விடை ஏ பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். மத்தேயு 5:11-12. கேள்வி எண் 19. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு அல்ல டேஸ் வந்தேன். ஏ பின்பற்றவே, பி நிறைவேற்றவே, சி கற்றுக் கொடுக்கவே, டி மேற்கண்ட ஒன்றுமில்லை. விடை பி நிறைவேற்றவே. மத்தேயு 5:17. கேள்வி எண் 20. தர்மம் செய்யும் போது அதை எப்படி செய்ய வேண்டும்? ஏ தாரை ஊதுவித்து தெரியப்படுத்து. பி எல்லோரும் காணத்தக்கதாக தெருவில் வைத்து செய். சி உன் வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருப்பாயாக. டி செய்த செயலுக்கு வெகுமதி கேள். விடை சி உன் வலதுகை செய்கிறதை இடதுகை அறியாதிருப்பாயாக. மத்தேயு 6:3. கேள்வி எண் 21. நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது? ஏ அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணு. பி அறைக்குள் போய் கதவை பூட்டி. சி அலப்பிக்கொண்டு. டி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. விடை சி அலப்பிக்கொண்டு. மத்தேயு 6:7. கேள்வி எண் 22. பூமியிலே பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் என்ன நடக்கும்? ஏ திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பி பூச்சி அவைகளை கெடுக்கும். சி துரு அவைகளை கெடுக்கும். டி மேற்கூறிய அனைத்தும். விடை டி மேற்கூறிய அனைத்தும். மத்தேயு 6:19. கேள்வி எண் 23. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், அவர்கள் உள்ளத்திலோ பற்றிக்கிற ஓநாய்கள், அவர்கள் யார்? ஏ மூடன், பி கள்ள தீர்க்கதரிசிகள், சி பிசாசு, டி பிரதான ஆசாரியன். விடை பி கள்ள தீர்க்கதரிசிகள். மத்தேயு 7:15. கேள்வி எண் 24. நல்ல கனி கொடாத மரத்திற்கு என்ன நடக்கும்? ஏ வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். பி தோட்டக்காரர் சுத்தம் பண்ணுவார். சி படகாக செய்யப்படும். டி மழை பெய்தபோது விழுந்தது. விடை ஏ வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மத்தேயு 7:19. கேள்வி எண் 25. பெருமழை பெய்தபோது புத்தியுள்ள மனுஷனின் வீடு விழவில்லை, காரணம் டேஸ். ஏ பலமுள்ள மரத்தால் கட்டப்பட்டிருந்தது. பி மணலின் மேல் கட்டப்பட்டிருந்தது. சி தேவனுடைய உதவியால் கட்டப்பட்டிருந்தது.
டி கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. விடை டி கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 26. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. யாரை குறித்து இயேசு சொன்னார்? ஏ பேதுரு, பி நூற்றுக்கு அதிபதி, சி குருடன், டி யோவான் ஸ்நானகன். விடை பி நூற்றுக்கு அதிபதி. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 27. மத்தேயுவின் வீட்டில் இயேசுவுடன் போஜனம் பண்ணியது யார்? ஏ ஆயக்காரர் பாவிகள், பி பிரதான ஆசாரியர், சி தலைமை ஆசாரியர், டி பரிசேயர்கள். விடை ஏ ஆயக்காரர் பாவிகள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 28. இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். ஏனென்றால் அவர்கள் டேஸ். ஏ பிணியாளிகள், பி தொய்ந்து போனவர்களும் உதவியற்றவர்களுமாயிருந்தார்கள், சி பசியும் தாகமுமாயிருந்தார்கள், டி இயேசுவை பின்பற்றினார்கள். விடை பி தொய்ந்து போனவர்களும் உதவியற்றவர்களுமாயிருந்தார்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 29. அல்பேயுவின் குமாரன் யார்? ஏ மத்தேயு, பி யாக்கோபு, சி யூதாஸ், டி யோவான். விடை பி யாக்கோபு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 30. யோவானின் சீஷர்கள் இயேசுவிடம் என்ன கேட்டார்கள்? ஏ வனாந்தரத்தில் என்ன செய்தீர், பி ஜெபிக்க கற்றுத்தாரும், சி நீர் யார், டி வருகிறவர் நீர்தானா. விடை டி வருகிறவர் நீர்தானா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 31. குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. யார் யாரிடம் சொன்னது? ஏ இயேசுவின் சீஷர்கள் யோவானின் சீஷர்களிடம், பி யோவான் இயேசுவின் சீஷர்களிடம், சி இயேசு யோவானின் சீஷர்களிடம், டி மேற்கண்ட ஏதுமில்லை. விடை சி இயேசு யோவானின் சீஷர்களிடம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள் வரை. கேள்வி எண் 32. இயேசுவின் நுகத்தை நம்மீது ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது? ஏ ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல், பி பரலோகம் போகிறோம், சி நாம் தாழ்மையுள்ளவர்களாகிறோம், டி நாம் கலங்குகிறோம். விடை ஏ ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 33. யார் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியன் தவிர வேறொருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை புசித்தது? ஏ சாலமோன், பி தாவீது, சி யோசுவா, டி மோசே. விடை பி தாவீது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். கேள்வி எண் 34. இயேசு எதினால் பிசாசுகளை துரத்துகிறார் என்று பரிசேயர்கள் கூறினார்கள்? ஏ தாவீது, பி தேவ ஆவியானவர், சி பிசாசுகளின் தலைவனாகிய பெயேல்செபுல், டி லூசிபர். விடை பிசாசுகளின் தலைவனாகிய பெயேல்செபுல். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 35. எந்த பாவம் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை? ஏ ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம், பி ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை, சி கொலையும் விபச்சாரமும், டி மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை. விடை ஏ ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 36. விதைக்கிறவன் உவமையில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு என்ன நடந்தது? ஏ உலர்ந்து போயிற்று, பி பறவைகள் வந்து அதை பற்றித்து போட்டது, சி பலன் தந்தது, டி முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. விடை சி பலன் தந்தது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 37. கீழ்க்கண்ட வாக்கியங்களில் எது கற்பாறை இடத்தில் விதைக்கப்பட்ட விதையை விவரிக்கிறது? ஏ வசனத்தை கேட்டு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான், பி வேறில்லை, சி உபத்திரவமும் துன்பமும் வரும்பொழுது இடரல் அடைவான், டி மேற்கண்டவை அனைத்தும். விடை டி மேற்கண்டவை அனைத்தும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். கேள்வி எண் 38. களைகளை பற்றிய உவமையில் களைகளுக்கு என்ன செய்யப்பட்டது? ஏ அறுவடைக்கு முன்பே எடுக்கப்பட்டது, பி களஞ்சியங்களில் சேர்க்கப்பட்டது, சி கட்டுகளாக கட்டி சுட்டெரிக்கப்பட்டது, டி பறவைகள் தின்றது.
விடை சி கட்டுகளாக கட்டி சுட்டெரிக்கப்பட்டது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 39. நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்தைக் கண்டு அந்த மனிதன் என்ன செய்தான்? ஏ தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். பி அந்த பொக்கிஷத்தை விற்கிறான். சி பொக்கிஷத்தை திருடுகிறான். டி அவன் பிள்ளைகளுக்குள்ளே பங்கிட்டு கொடுத்தான். விடை ஏ தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 40. கீழ்க்கண்டவர்களில் யார் யார் இயேசுவின் சகோதரர்கள்? ஏ பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு. பி யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. சி பர்த்தலமேயு, யூதாஸ், மத்தேயு. டி தோமா, யோசேப்பு, ததேயு. விடை பி யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். கேள்வி எண் 41. எந்த இடத்தில் அவர்கள் விசுவாச குறைச்சலினால் இயேசு அநேக அற்புதங்கள் செய்யவில்லை? ஏ எருசலேம் தேவாலயம். பி கப்பர்நகூம். சி இயேசுவின் சொந்த ஊராகிய நாசரேத். டி கலிலேயாவிலுள்ள கானாவூர். விடை சி இயேசுவின் சொந்த ஊராகிய நாசரேத். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54 மற்றும் 58 வசனங்கள். கேள்வி எண் 42. யோவான் ஸ்நானனை யார் கைது செய்தது? ஏ காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது. பி அகஸ்து ராயன். சி பொந்தியு பிலாத்து. டி ஏரோது அந்திப்பா. விடை ஏ காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரை. கேள்வி எண் 43. பேதுரு தண்ணீரில் நடந்து கொண்டிருக்கும் போது ஏன் மூழ்க துவங்கினார்? ஏ கால் வலியினால். பி விசுவாச குறைவு. சி தண்ணீர் மேலே வந்ததால். டி அவனால் பார்க்க முடியவில்லை. விடை பி விசுவாச குறைவு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30 மற்றும் 31 வசனங்கள். கேள்வி எண் 44. இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ டேஸ். ஏ எனக்கு அருகில் இருக்கிறது. பி எனக்கு தூரமாயிருக்கிறது. சி என்னை கவனித்திருக்கிறது. டி கடினமாயிருக்கிறது. விடை பி எனக்கு தூரமாயிருக்கிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி 45. எது மனுஷனை தீட்டுப்படுத்தும்? ஏ உண்ணும் உணவு. பி வாய்க்குள்ளே போகிறது. சி அருந்தும் திராட்சை ரசம். டி வாயிலிருந்து புறப்படுகிறது. விடை டி வாயிலிருந்து புறப்படுகிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 46. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை டேஸ். ஏ இழந்து போவான். பி மேன்மைப்படுத்துவான். சி இறந்து போவான். டி கண்டடைவான். விடை டி கண்டடைவான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி 47. இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுருவுக்கு வெளிப்படுத்தினது யார்? ஏ தூதர்கள். பி பரலோகத்தில் இருக்கும் பிதா. சி இயேசு. டி யோவான் ஸ்நானன். விடை பி பரலோகத்தில் இருக்கும் பிதா. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். கேள்வி 48. யாரை பார்த்து இயேசு எனக்கு பின்னாக போ சாத்தானே என்றார்? ஏ பேதுரு. பி யோவான். சி யூதாஸ். டி மத்தேயு. விடை ஏ பேதுரு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 49. ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? ஏ தீர்க்கதரிசியாக வேண்டும். பி தன்னைத்தான் ஆராய்ந்து பார்த்து தவறுகளை திருத்த வேண்டும். சி தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். டி தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். விடை சி தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 50. மறுரூப மலையில் தோன்றியது யார்? எலியா, எலிசா, யோவான் ஸ்நானன், சாமுவேல், தாவீது, மோசே, எலியா. விடை டி மோசே, எலியா. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 51. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா வந்தாயிற்று. இது யாரை பற்றி இயேசு சொன்னார்? ஏ யோவான் ஸ்நானன். பி தாவீது. சி மல்கியா. டி பேதுரு. விடை ஏ யோவான் ஸ்நானன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். கேள்வி எண் 52. சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்பட்ட மகனிடத்திலிருந்து பிசாசை சீஷர்களால் துரத்த முடியவில்லை. ஏனென்றால் டேஸ்.
ஏ உபவாசித்து ஜெபிக்கவில்லை. பி குறைந்த அளவு விசுவாசம் இருந்தது. சி பொறுமை இல்லை. டி அந்த பையன் சீஷர்களை காட்டிலும் வல்லமையுள்ளவன். விடை ஏ உபவாசித்து ஜெபிக்கவில்லை. மத்தேயு 17:21. கேள்வி எண் 53. டேஸ் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். ஏ தேவனை ஆராதிப்பவன். பி பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன். சி யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ. டி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். விடை பி பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன். மத்தேயு 18:4. கேள்வி எண் 54. 100 ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலையும் போது அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறான்? ஏ அதை மறந்து போய் மற்ற 99 ஆடுகளை பராமரிக்கிறான். பி தேவன் அதை காப்பாற்றும்படி ஜெபிக்கிறான். சி 99 ஆடுகளை விட்டுவிட்டு தொலைந்து போனதை தேடுகிறான். டி வேறொரு ஆடு வாங்குகிறான். விடை சி 99 ஆடுகளை விட்டுவிட்டு தொலைந்து போனதை தேடுகிறான். மத்தேயு 18:12. கேள்வி எண் 55. இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடங்கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள். டேஸ் அவர்களுடையது. ஏ உலகம். பி தேவனின் ஐஸ்வர்யம். சி பரலோக ராஜ்யம். டி இயேசுவின் சிங்காசனம். விடை சி பரலோக ராஜ்யம். மத்தேயு 19:14. கேள்வி எண் 56. பணக்கார வாலிபனிடம் நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் என்ன செய்ய வேண்டுமென்று இயேசு கூறினார்? ஏ உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பி சீஷர்களின் போதனைகளை பின்பற்று. சி உன் பெற்றோர்களிடமும் அயலாரிடமும் நன்றாக நடந்து கொள். டி ஊசியின் காதிலே நுழைய வேண்டும். விடை ஏ உனக்குள்ளதை விற்று தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். மத்தேயு 19:21. கேள்வி எண் 57. 11ஆம் மணி வேளையில் வந்தவர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கினார்கள்? ஏ முதலில் வந்தவர்களை விட அதிகம். பி முதலில் வந்தவர்களைப் போலவே வாங்கினார்கள். சி அவர்கள் கூலி வாங்கவில்லை. டி முதலில் வந்தவர்களை விட குறைந்த அளவு. விடை பி முதலில் வந்தவர்களைப் போலவே வாங்கினார்கள். மத்தேயு 20:9 மற்றும் 10. கேள்வி எண் 58. மனுஷகுமாரன் என்ன செய்ய வந்தார்? ஏ ஊழியம் கொள்ளும்படிக்கு. பி உலகம் முழுவதையும் ஆளுகை செய்ய. சி மக்கள் மீது அதிகாரம் காட்ட. டி ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும். விடை டி ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும். மத்தேயு 20:28. கேள்வி எண் 59. யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடம் வந்தார், யார் அவரை விசுவாசித்தனர்? ஏ ஆயக்காரரும் வேசிகளும். பி சீஷர்கள். சி பிரதான ஆசாரியர்கள். டி வேதபாரகர். விடை ஏ ஆயக்காரரும் வேசிகளும். மத்தேயு 21:32. கேள்வி எண் 60. கல்யாண விருந்து உவமையில் ஏன் அந்த மனிதன் இருளிலே போடப்பட்டான்? ஏ அவன் அழைக்கப்படவில்லை. பி அவன் அவனுடைய வயலுக்கு போய்விட்டான். சி கல்யாண வஸ்திரம் தரிக்கவில்லை. டி திருமண வீடு முழுவதும் நிறைந்திருந்தது. விடை சி கல்யாண வஸ்திரம் தரிக்கவில்லை. மத்தேயு 22:12 மற்றும் 13. கேள்வி எண் 61. பணத்தில் யாருடைய சுரூபம் இருந்தது? ஏ ராயனுடைய சுரூபம். பி இயேசுவின் சுரூபம். சி பிரதான ஆசாரியனின் சுரூபம். டி ஏரோதுவின் சுரூபம். விடை ஏ ராயனுடைய சுரூபம். மத்தேயு 22:20 மற்றும் 21. கேள்வி எண் 62. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற யூத தலைவர்கள் கூட்டம் எது? ஏ பரிசேயர்கள். பி சதுசேயர்கள். சி ஏரோதியர். டி ரோமர்கள். விடை பி சதுசேயர்கள். மத்தேயு 22:23. கேள்வி எண் 63. நியாயப்பிரமாணத்தில் மிகப்பெரிய கற்பனை எது? ஏ என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பி உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. சி நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பாயாக. டி உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுதல். விடை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுதல். மத்தேயு 22:37 மற்றும் 38. கேள்வி எண் 64. இயேசு பரிசேயரை எப்படி அழைத்தார்? ஏ மாயக்காரர். பி விரியன் பாம்பு குட்டிகள். சி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. டி மேற்கண்ட அனைத்தும். விடை டி மேற்கண்ட அனைத்தும். மத்தேயு 23:27 மற்றும் 33. கேள்வி எண் 65. தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே கொலை செய்யப்பட்டது யார்? ஏ சகரியா. பி எரேமியா. சி யோவான் ஸ்நானன். டி சாமுவேல். விடை ஏ சகரியா. மத்தேயு 23:35. கேள்வி எண் 66. டேஸ் முடிவு பரியந்தம் இரட்சிக்கப்படுவான்?
ஏ கோபம் கொள்ளாதவன், பி முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன், சி தான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொள்கிறவன், டி தீர்க்கதரிசி என்பவன். விடை பி முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன். மத்தேயு 24:13. கேள்வி எண் 67. கீழ்க்கண்டவற்றில் கடைசி கால அடையாளம் அல்லாதது எது? ஏ ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பி பஞ்சமும் பூமி எதிர்ச்சிகளும், சி கள்ள தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்படுவார்கள், டி அநேகர் விசுவாசத்தை விட்டு திரும்புவார்கள். விடை சி கள்ள தீர்க்கதரிசிகள் கொலை செய்யப்படுவார்கள். மத்தேயு 24:7 மற்றும் 11. கேள்வி எண் 68. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் டேஸ் ஒளிந்து போவதில்லை. ஏ வார்த்தைகள், பி வல்லமை, சி ஊழியர்கள், டி மகிமை. விடை ஏ வார்த்தைகள். மத்தேயு 24:35. கேள்வி எண் 69. புத்தியில்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்கும்படி சென்றபோது என்ன நடந்தது? ஏ மணவாளன் வந்துவிட்டார், பி ஆயத்தமாயிருந்த கன்னிகைகள் விருந்துக்கு சென்றார்கள், சி கதவு பூட்டப்பட்டது, டி மேற்கண்ட அனைத்தும். விடை டி மேற்கண்ட அனைத்தும். மத்தேயு 25:10. கேள்வி எண் 70. 5 தாலந்து 2 தாலந்து வாங்கியவர்கள் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் டேஸ். ஏ அவர்கள் திறமையுள்ளவர்கள், பி அவர்கள் பலசாலிகள், சி அவர்கள் எஜமானிடம் கணக்கு ஒப்புவித்தார்கள், டி கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தார்கள். விடை டி கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தார்கள். மத்தேயு 25:21 மற்றும் 23. கேள்வி எண் 71. இயேசு கைது செய்யப்பட்ட பொழுது சீஷர்கள் என்ன செய்தார்கள்? ஏ அவருடன் சிறைக்கு சென்றார்கள், பி ஓடி போனார்கள், சி போர்ச்சேவகர்களிடம் சண்டை போட்டார்கள், டி அழுதார்கள். விடை பி ஓடி போனார்கள். மத்தேயு 26:56. கேள்வி எண் 72. பண்டிகையின் போது விடுதலையாக்கப்பட்ட சிறை கைதி யார்? ஏ பர்னபாஸ், பி மத்தேயு, சி பரபாஸ், டி யூதாஸ். விடை சி பரபாஸ். மத்தேயு 27:26. கேள்வி எண் 73. தேசாதிபதியின் போர்ச்சேவகர்கள் இயேசுவை எப்படி பரியாசம் பண்ணினார்கள்? ஏ வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தினார்கள், பி அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று கூறினர், சி அவர் மேல் துப்பி தலையில் அடித்தார்கள், டி மேற்கண்ட அனைத்தும். விடை டி மேற்கண்ட அனைத்தும். மத்தேயு 27:27 முதல் 30 வரை. கேள்வி எண் 74. ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்றால் என்ன அர்த்தம்? ஏ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், பி எலியா எலியா என்னை காப்பாற்றும், சி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், டி 3 நாளைக்கு பின் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். விடை ஏ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 27:46. கேள்வி எண் 75. இயேசு ஆவியை விட்ட பின்பு தேவாலயத்தில் என்ன நடந்தது? ஏ தேவாலயம் அழிந்தது, பி பலிபீடத்தில் பலிகள் செலுத்தப்பட்டது, சி திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, டி மேற்கண்ட அனைத்தும். விடை சி திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. மத்தேயு 27:51. கேள்வி எண் 76. நூற்றுக்கதிபதியும் அவனோடு இயேசுவை காவல் காத்து கொண்டிருந்தவர்களும் பயந்து மெய்யாகவே இவர் டேஸ் என்றார்கள். ஏ தேவனுடைய குமாரன், பி யூதருக்கு ராஜா, சி மேசியா, டி பாவம் அறியாதவர். விடை ஏ தேவனுடைய குமாரன். மத்தேயு 27:54. கேள்வி எண் 77. இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ண கல்லறை கொடுத்தது யார்? ஏ பிலாத்து, பி அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, சி காய்பா, டி மகதலேனா மரியாள். விடை பி அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. மத்தேயு 27:59 மற்றும் 60. கேள்வி எண் 78. இயேசுவின் உயிர்த்தெழுதல் குறித்த எந்த பேச்சு யூதருக்குள்ளே பிரசித்தமாயிற்று? ஏ அவர் சரீரம் கலிலேயாவிலுள்ள இன்னொரு கல்லறைக்கு மாற்றப்பட்டது, பி அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவரை களவாய் கொண்டு போய்விட்டார்கள், சி உறைந்த மலையை போன்ற வெண்மையான வஸ்திரம் தரித்த தேவதூதர்கள் அவர் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், டி இயேசு மரிக்கவில்லை. விடை பி அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவரை களவாய் கொண்டு போய் விட்டார்கள். மத்தேயு 28:13 மற்றும்
15 வசனங்கள். கேள்வி எண் 79. தான் உயிர்த்தெழுந்த பின்பு கலிலேயாவிலுள்ள சீஷர்களிடம் இயேசு என்ன சொன்னார்? ஏ. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பி. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள். சி. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். டி. மேற்கண்ட அனைத்தும். விடை டி. மேற்கண்ட அனைத்தும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள். கேள்வி எண் 80. மத்தேயு சுவிசேஷத்தின் இறுதி வாக்கியம் என்ன? ஏ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பி. புறப்பட்டு போய் சீஷராக்குங்கள். சி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். டி. போய் என் சகோதரரிடம் கலிலேயாவிற்கு போகும்படி சொல்லுங்கள். விடை சி. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஜீவ வார்த்தை 2025ஆம் ஆண்டிற்கான வேதாகம தேர்வு வேத பகுதி 1 கொரிந்தியர் மற்றும் 2 கொரிந்தியர். மனப்பாடம். சிறுவர்களுக்கு சங்கீதம் 111, வாலிபர்களுக்கு பிரசங்கி 11, பெரியவர் பிரிவுக்கு ஏசாயா 53. ஆயத்தப்படுங்கள். எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் சரியான பதில் அளித்தீங்கன்னு சொல்லி நீங்களும் எங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவியுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.